Let's learn the topic cytoplasmic inheritance. Mendelian genetics படி characters வந்து ஒரு ஜெனரேஷன்லேருந்து இன்னொரு ஜெனரேஷனுக்கு டிரான்ஸ்மிட் ஆகுறதுக்கு மெயின் ரீசன் வந்து ஜீன்ஸ் வந்து லொக்கேட்டட் இன் குரோமோசோம்ஸ் எங்கே இருக்குது, நியூக்ளியஸ்க்கு உள்ளே இருக்குது. ஸோ நியூக்ளியர் ஜெனட்டிக் மெட்டீரியல் தான் கேரக்டர்ஸ் வந்து ஒரு ஜெனரேஷன்லேருந்து இன்னொரு ஜெனரேஷனுக்கு டிரான்ஸ்மிட் ஆகுறதுக்கு மெயின் காரணம். ஆனால் இது தவிர குளோரோபிளாஸ்ட் அண்ட் மைட்டோகாண்ட்ரியன் இந்த ஆர்கனல்ஸுக்கு அதற்கான டிஎன்ஏ இருக்குது, அதற்குரிய ஓன் டிஎன்ஏ உண்டு. அப்படின்னா செல்ஃப் ரெப்ளிகேட் ஆகிற டிஎன்ஏ இருக்குது. ஸோ அதனால் இந்த குளோரோபிளாஸ்டில் இருக்க டிஎன்ஏவும் மைட்டோகாண்ட்ரியனில் இருக்க டிஎன்ஏவும் அப்படின்னா ஜீன்ஸை வந்து பிளாஸ்மோ ஜீன்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இங்கே வந்து இது நியூக்ளியர் ஜெனட்டிக் மெட்டீரியல் தவிர இது வழியாகவும் பண்புகள் அப்படின்னா இந்த ஆர்கனல்ஸ் இருக்க டிஎன்ஏ வழியாகவும் கேரக்டர்ஸ் வந்து அடுத்த ஜெனரேஷனுக்கு பாஸ் ஆகுறதுனால இந்த இன்ஹெரிட்டன்ஸை வந்து எக்ஸ்ட்ரா நியூக்ளியர் இன்ஹெரிட்டன்ஸ் அண்ட் திஸ் ஆர்கனைஸ் ஃபவுண்ட் இன் த சைட்டோபிளாசத்தில் இருக்குது இந்த ஆர்கனல்ஸ். ஸோ அதனால இதை வந்து சைட்டோபிளாஸ்மிக் இன்ஹெரிட்டன்ஸ்ன்னு சொல்லலாம். இன்னொரு நேம் இருக்குது எக்ஸ்ட்ரா குரோமோசோமல் இன்ஹெரிட்டன்ஸ். குரோமோசோம் இல்லாத இந்த ஆர்கனல்ஸோட டிஎன்ஏ வழியாக பண்புகள் அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படுறதுனால இதை வந்து எக்ஸ்ட்ரா குரோமோசோமல் இன்ஹெரிட்டன்ஸ்ன்னு கூட சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் குளோரோபிளாஸ்ட் இன்ஹெரிட்டன்ஸ். குளோரோபிளாஸ்ட் இன்ஹெரிட்டன்ஸ்க்காக மிராபிளஸ் ஜெலபா பிளான்ட்ல நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வந்து காரன்ஸ் வந்து பண்ணியிருப்பார். ஸோ அவர் வந்து இந்த பிளான்ல நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி ஏதோ இந்த ஃபீமேல் கேமெட்டில் இருக்கிற சைட்டோபிளாசத்தில் இருக்கிற ஏதோ ஒரு பொருள் தான் வந்து கேரக்டர் டிரான்ஸ்மிட் ஆகிறதுக்கு காரணம்னு இதில் மென்ஷன் பண்ணியிருப்பாரு. ஆனால் வந்து எட்வின் பார் வந்து அவர் வந்து சஜஸ்ட் பண்ணது குளோரோபிளாஸ்ட் வழியாக தான் அந்த கேரக்டர் வந்து டிரான்ஸ்மிட் ஆயிருக்கலாம்னு சஜஸ்ட் பண்ணார். இங்கே வந்து அவங்க எடுத்த பிளான்ட் வந்து மிராபிலிஸ் ஜெலபா. இந்த மிராபிலிஸ் ஜெலபாவில் வேரிகேட்டட் லீவ்ஸ் இருக்குது. அப்படின்னா 2 டைப்ஸான லீவ்ஸ் இருக்குது. பேல் க்ரீன் கலர் லீஃபும் உடைய பிளான்ட்டும் டார்க் க்ரீன் லீஃபை ப்ரொடியூஸ் பண்ணுற பிளான்ட்ஸ். ஸோ இதை ரெண்டுமே கிராஸ் பாலினேஷன் பண்ணும்போது F1 ஜெனரேஷனில் அந்த பிளான்ட்ஸ் வந்து டார்க் க்ரீன் கலர் லீவ்ஸை தான் ப்ரொடியூஸ் பண்ணிடுச்சு. அப்படின்னா ஃபீமேல் பேரண்டோட கலர் கிடைச்சிருக்கு. இதற்கு என்ன ரீசன்னா, இப்போது மேல் பிளான்ட்ல இருந்த மேல் கேமிட்டும் ஃபீமேல் பிளான்ட்ல இருந்த ஃபீமேல் கேமிட்டும் தான் ஃபியூஸ் ஆகி தான் சைகோட் ஃபார்ம் ஆகும். ஃபெர்டிலைசேஷன் நடக்கும்போது இந்த மேல் கேமிட் வந்து கொடுக்கறது வந்து நியூக்ளியஸ், ஃபீமேல் கேமிட்ல உள்ள நியூக்ளியஸ் ப்ளஸ் சைட்டோபிளாசம். சைகோட்டில் வர சைட்டோபிளாசம் வந்து ஃபீமேல் கேமிட்டில் உள்ள சைட்டோபிளாசம். அப்படின்னா எக்கு தான் அப்படியே ஃபீமேல் கேமிட்டுக்கு தான் சைட்டோபிளாஸ்மிக் கண்டென்ட் வந்து நிறைய இருக்கும். ஸோ அதனால சைகோட்டில் வர சைட்டோபிளாஸ்மிக் கண்டென்ட் வந்து ஃபீமேல் கேமிட்டோட தான் இருக்கும். அப்படின்னா அந்த சைட்டோபிளாஸ்மில் இருக்கிற குளோரோபிளாஸ்ட்ல உள்ள டிஎன்ஏ வழியாக தான் இந்த கேரக்டர் வந்து அடுத்த ஜெனரேஷனுக்கு டிரான்ஸ்மிட் ஆயிருக்கு. அதனால தான் இந்த F1 ஜெனரேஷனில் கிடைச்ச பிளான்ட்ஸ் வந்து டார்க் கிரீன் லீவ்ஸை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கு. நெக்ஸ்ட் இதை வந்து ரெசிப்ரோக்கல் கிராஸ் அப்படின்னா மேலே வந்து ஃபீமேலாகவும் ஃபீமேல் பிளான்ட்டை வந்து மெயிலாகவும் எடுத்து கிராஸ் பண்ணியிருக்காங்க. அப்படி கிராஸ் பண்ணும்போதும் இந்த ஃபீமேல் பேரண்டோட கலர் தான் வந்து இந்த F1 ஜெனரேஷன்லேயும் கிடைச்சிருக்கு. அப்படின்னா பேல் கிரீன் லீவ்டு பிளான்ட்ஸ் பேல் கிரீன் கலர் லீவ்ஸை தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கு. இதுல இருந்து என்ன தெரியுது, குளோரோபிளாஸ்ட் வழியாக தான் இந்த கேரக்டர் வந்து டிரான்ஸ்மிட் ஆயிருக்கு. ஆனால் மெண்டலியன் ஜெனட்டிக்ஸுக்கு ஆப்போசிட்டாக இருக்குது. அப்படின்னா மெண்டல் வந்து ரெசிப்ரோக்கல் க்ராசஸ் பண்ணும்போது F1 ஜெனரேஷனில் உள்ள பிளான்ட்ஸ் வந்து சேமாக தான் கிடைக்கும். ஆனால் இங்கே வந்து வேற ரெசிப்ரோக்கல் கிராஸ் பண்ணும்போது F1 ஜெனரேஷனில் வந்து டிஃப்ரெண்ட்டாக கிடைச்சிருக்கு. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது, இந்த இன்ஹெரிட்டன்ஸ் வந்து ஃபீமேல் பேரண்ட் வழியாக தான் நடந்திருக்கு. மேல் பேரண்ட்டில் உள்ள ஜெனட்டிக் மெட்டீரியல் காரணம் இல்லை. ஸோ அதனால் இது வந்து மெண்டலியன் ஜெனட்டிக்ஸுக்கு வந்து அப்பாற்பட்டதாக இருக்குது. ஸோ இதான் வந்து குளோரோபிளாஸ்ட் இன்ஹெரிட்டன்ஸ். Next one is mitochondrial inheritance in palmace. Palmaceனா முத்துச்சோளம் தான் பிளான்ட். இந்த பிளான்ட்ல வந்து சைட்டோபிளாசம் 2 டைப்ஸ் உண்டு. நார்மல் சைட்டோபிளாசம் உள்ள பிளான்ட்ஸ் வந்து ஃபங்க்ஷனல் போலன் கைன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ அதனால் இது வந்து மேல் ஃபெர்டைல் பிளான்ட், வளமான பிளான்ட்டு. பட் அபேரண்ட் சைட்டோபிளாசம் உள்ள பிளான்ட்டில் வந்து ஃபங்க்ஷனல் போலன் கைன்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகாது. ஸோ அதனால் இந்த பிளான்ட் வந்து ஸ்டிரைல் மேல், மலட்டுத்தன்மை உடையது.
ஸோ அதனால் இந்த பிளான்ட்டை வந்து ஃபீமேலாக கன்சிடர் பண்ணுவோம், இதை வந்து மேலாக கன்சிடர் பண்ணி க்ராஸ் பண்ணும்போது F1 ஜெனரேஷனில் கிடைச்ச மேல் பிளான்ட்ஸ் வந்து எல்லாமே ஸ்டிரைல் நேச்சர் இருந்து. அதுக்கு என்ன காரணம்னா இந்த அபேரண்ட் சைட்டோபிளாசம் வழியாக தான் இந்த மேல் ஸ்டெரிலிட்டிக்கான பண்பு வந்து அபேரண்ட் சைட்டோபிளாசத்தில் உள்ள ஜீன்ஸ் அப்படின்னா மைட்டோகாண்ட்ரியல் ஜீன்ஸ் வழியாக தான் நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு பாஸ் ஆகுது. அப்படின்னா ஃபீமேல் கேமிட்டில் இருக்கிற மைட்டோகாண்ட்ரியல் ஜீன்ஸ் வழியாக தான் நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு பாஸ் ஆகுது. ஸோ மேல் ஸ்டெரிலிட்டியை டிட்டர்மைன் பண்ணுறது வந்து மைட்டோகாண்ட்ரியல் ஜீன்ஸ். ஸோ இது மெட்டர்னல் இன்ஹெரிட்டன்ஸ், மதர் வழியாக தான் இந்த கேரக்டர் வந்து டிரான்ஸ்மிட் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து இந்த பிளான்ட்டை ஃபீமேல் பிளான்ட்டை மெயிலாக எடுத்துக்கணும். அப்படின்னா அபேரண்ட் சைட்டோபிளாசம் இருக்கிறதுல மெயில்னா இங்கே வந்து ஃபங்க்ஷன் போலனிஸ் ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ இதை வந்து ஸ்டிரைல் மெயில்னு சொல்லும். ஸ்டிரைல் மெயிலில் கேமிட்ஸும் ப்ரொடியூஸ் ஆகாது. ஸோ இது வந்து நார்மல் சைட்டோபிளாசம் உள்ள பிளான்ட், இதை ஃபீமேலாக எடுத்துக்கும். எடுத்தால் இங்கே வந்து கிராஸ் இஸ் நாட் பாசிபிள், இங்கே வந்து கிராஸ் பண்ணவே முடியாது. ஏன்னா இங்கே வந்து மேல் கேமிட்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். அது ஏன்னா இது வந்து ஸ்டிரைல் மெயில். ஸோ இதை வந்து ரெசிப்ரோக்கல் கிராஸ் அப்படின்னா மாற்றி பண்ணும்போது F1 ஜெனரேஷனில் ரிசல்ட் ஒரே மாதிரி கிடைக்கல. F1 ஜெனரேஷனில் கிடைச்ச ரிசல்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இப்போது வந்து ரீசன்ட் எவிடன்சஸ் வந்து என்ன சொல்லுதுன்னா மேல் ஸ்டெரிலிட்டியை டிட்டர்மைன் பண்ணுறது நாட் ஓன்லி மைட்டோகாண்ட்ரியல் ஜீன்ஸ், நியூக்ளியர் ஜீன்ஸ் கூட தான். அப்படின்னா நியூக்ளியஸில் ஒரு ஜீன் இருக்குது, அதாவது ரீஸ்டோரர் ஆஃப் ஃபெர்டிலிட்டி ஜீன்ஸ், த RF ஜீன்ஸ் அப்படின்னா வளத்தன்மை மீட்டெடுக்கும் ஜீன். இந்த ஜீன்ஸ் வந்து நியூக்ளியஸில் தான் இருக்குது. இப்போது இது வந்து நார்மல் சைட்டோபிளாசம் உள்ள பிளான்ட், ஃபெர்டைல் மேல் பிளான்ட், குட் மேல் பிளான்ட். ஸ்டிரைல் சைட்டோபிளாசம் உள்ளது, இதை வந்து ஃபீமேல். அப்படின்னா இது வந்து மேல் வந்து இங்கே ஃபங்க்ஷனல் கிடையாது. ஸோ அதனால் இதை வந்து ஃபீமேல் பிளான்ட்டாக எடுத்துப்போம். ஸோ இங்கே வந்து ஸ்டிரைல் சைட்டோபிளாசம் இருக்குது. நெக்ஸ்ட் நியூக்ளியஸ்குள்ளால் இங்கே RF ஜீன்ஸ், இது ரிசசிவ் ஸ்டேட்டில் இருக்குது. இங்கே வந்து இது வந்து ஒன்று வந்து டாமினன்ட் ஸ்டேட்டில் இருக்குது. இதான் ரீஸ்டோர் பண்ணுறது, ஃபெர்டிலிட்டியை திரும்ப கொண்டு வர ஜீன்ஸ். ஸோ இந்த ஜீனும் அந்த ஸ்டிரைல் சைட்டோபிளாசமும் சேர்ந்து தான் மெயில் ஸ்டெரிலிட்டியை வந்து மெயில் ஸ்டெரிலிட்டிக்கு ரீசன். அப்படின்னா இந்த ரெண்டையும் கிராஸ் பண்ணும்போது F1 ஜெனரேஷனில் கிடைச்ச பிளான்ட்ஸு ஒன்று வந்து ஃபெர்டைல் மெயிலும் இன்னொன்று வந்து ஸ்டிரைல் மெயிலுமா இருக்குது. அதுக்கு என்ன ரீசன்னா ஃபெர்டைல் மெயில் எப்படி கிடச்சிது, ஏன்னா ஸ்டிரைல் சைட்டோபிளாசம் தான் இருக்குது. அப்படின்னா ஃபீமேல் கேமிட்லேருந்து கிடைச்ச சைட்டோபிளாசம். ஸோ இங்கே ஸ்டிரைல், இதுவும் ஸ்டிரைல். ஆனால் இது வந்து ஃபெர்டைல் மெயிலாக இருக்குது, இது வந்து ஸ்டிரைல் மெயிலாக இருக்குது. இதுக்கு என்ன ரீசன்னா இந்த ஸ்டிரைல் சைட்டோபிளாசத்தில் இருக்க இந்த நியூக்ளியஸில் இருக்க ஜீன்ஸ், இந்த ஜீன் தான் காணும். ஒரு பிளான்ட்டுக்கு இந்த ஜீன் கிடச்சி இதை க்ராஸ் பண்ணும்போது RF இந்த RF ஃபஸ்ட்டு செட், இன்னொரு RF வரும்போது இந்த பிளான்ட்டுக்கு கிடச்சி. அப்போது இந்த ரீஸ்டோரர் ஆஃப் ஃபெர்டிலிட்டிக்கான ஜீன் இந்த பிளான்ட்டில் கிடச்சிருக்கு. இந்த பிளான்ட் வந்து ஸ்டிரைல் சைட்டோபிளாசம் இருந்துச்சுன்னா அங்கே ஃபெர்டிலிட்டியை வந்து ரீஸ்டோர் பண்ணி எடுக்கும் கெப்பாசிட்டி உண்டு. ஸோ அதனால் அந்த பிளான்ட் வந்து மேல் ஃபெர்டைல் ஆயிடுச்சு. ஆனால் இங்கே ரீஸ்டோர் ஆஃப் ஃபெர்டிலிட்டிக்கான ஜீன் மரபணு வந்து இங்கே கிடையாது. ஸோ அதனால் இந்த பிளான்ட் வந்து ஸ்டிரைல் மேல். அப்படின்னா ஸ்டிரைல் சைட்டோபிளாசம் தான் மேல் ஸ்டெரிலிட்டிக்கு காரணம் இருந்தாலும், அப்படின்னா ஃபீமேல் கேமிட் வழியாக தான் மேல் ஸ்டெரிலிட்டி டிரான்ஸ்மிட் ஆனாலும் இந்த ரீஸ்டோரர் ஆஃப் ஃபெர்டிலிட்டிக்கான ஜீன்ஸ் நியூக்ளியஸில் இருந்துச்சுன்னா அந்த பிளான்ட் வந்து ஃபெர்டைலாக மாற சான்ஸ் இருக்குது. ஆனால் ரீஸ்டோரர் ஆஃப் ஃபெர்டிலிட்டிக்கான மரபணு இல்லைன்னா அந்த பிளான்ட் வந்து ஸ்டிரைலில் தான் இருக்கும். ஸோ இதுதான் வந்து ரீசன்ட் எவிடன்சஸ் வந்து சொல்கிறது. That's all. Thank you.